ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் தின் ஹேர் ரொம்பவே அடர்த்தி இல்லாத முடிக்கு ஈஸியாக ஒரு 3 ஹை போனிடெயில் ஹேர் ஸ்டைலை நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஹேர் என்னை விட ரொம்பவே தின்னாக இருக்குது அப்படின்னா கூட இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாரோட ஹேருக்குமே சூட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அடர்த்தியான ஹேராக இருந்தாலுமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹேர் நல்லா சிக்கு இல்லாமல் சீவிட்டு நல்லா ஹைட்டாக நல்லா ஹையில் வச்சு ஒரு போனிடெயில் வந்து நான் போட்டுக்கிறேன். நான் போனிடெயிலுக்கு ரொம்ப குட்டியாக லப்பர் பேண்ட் அந்த மாதிரி லப்பர் பேண்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லப்பர் பேண்ட் வந்து வெளியில் தெரியாது. நம்ம காது இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கணும். அதுதான் ஹை போனிடெயில். அதுதான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கணும். நீங்கள் சீப் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிராஸில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட காதை விட கொஞ்சம் ஹைட்டில் இருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல். இந்த மாதிரி டைட்டாக ஹை போனிடெயில் ஒன்று போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் லேயராக ஃப்ரண்ட்டில் வந்து இழுத்து விடுங்க. நல்லா டைட்டாக போடும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேயராக நீங்கள் இழுக்கும்போது அது வந்து நல்லாவே நல்ல ஒரு ஹேர் ஸ்டைலாக தெரியும். பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ப்ளைன் போனிடெயிலாக இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே நம்ம இழுத்துருக்கோம் இல்லையா, அது தனியாக போனிடெயில் தனியாக தெரியும். அது பார்க்குறதுக்கு ஹேர் ஸ்டைல் சூப்பரான ஒரு நியூ ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும். பட் இது ரொம்பவே ஈஸி தான் இது நம்ம பண்ணுறது. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லா ஹேர் டைப்புக்குமே செட் ஆகும். நம்மளோட அடுத்த ஹேர் ஸ்டைல் இதே ஹேர் ஸ்டைல் தான். இதே மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து அதில் குட்டியாக ஒரு முடியை மட்டும் பிரிச்சுக்கோங்க. ஒரு செட் முடியை மட்டும். அதுக்கப்புறம் அதை நல்லா சுருட்டிட்டு நீங்கள் இந்த போனிடெயிலுக்கு மேலே வந்து நல்லா சுற்றுங்க. இது எப்படி இருக்குன்னா டோட்டலாக அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு நம்மளோட தலையோடு செட் ஆகக்கூடாது. அந்த போனிடெயில் மேலே நம்ம சுற்றுறது வந்து செட் ஆகிருக்கணும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களோட முடி வந்து நல்ல லென்த்து முடி அப்படின்னா இது நல்லா வந்து ஃப்ரண்ட்டில் பெரிய ஒரு லப்பர் பேண்டு போட்டால் எப்படி இருக்கும் நீளமாக, அந்த மாதிரி ஒரு லுக் வந்து இது கொடுக்கும். கீழே வந்து குட்டியாக ஹேர்பின் வந்து போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முடியை வந்து இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தின் ஹேராக இருந்தால் கூட இது பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக தெரியும். பாருங்களேன், ஒரு 4 முடி தான் எனக்கு வந்து அந்த சைடு போனிடெயிலில் இருக்குது. பட் இருந்தாலுமே நல்லா அடர்த்தியாக தெரியுது. ரொம்பவே தின் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியாது. ஹேர் ஸ்டைலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா ட்ரெஸ் டைப்புக்குமே இது வந்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் நான் வந்து ஹை போனிடெயில் வந்து இந்த மாதிரி தான் போடுவேன். இது எனக்கு ஜீனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் ட்ரெண்டியான ட்ரெஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளோட ஹேரை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து மேலே தனியாக போனிடெயில் சீவிட்டு லப்பர் பேண்ட் வந்து சின்னதாக ஒரு லப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீழே வந்து தனியாக பிரித்து அதையும் நல்லா சீவிட்டு அதையும் ஹைட்டில் வச்சுட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. மேலே வந்து காதுக்கு மேலே அந்த ஹைட் இருக்கணும். கீழே வந்து அந்த காதுக்கு நேராக அந்த மாதிரி கொஞ்சம் கேப்பில் இருக்கணும். அப்புறம் கீழே இருந்து மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் அடர்த்தியாக எடுத்துருக்கோம். அதை வந்துட்டு மேலே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. நீங்கள் ஈவனாகவும் பிரிச்சுக்கலாம். இல்லை கீழே மட்டும் கொஞ்சம் அடர்த்தியாக எடுத்திங்கன்னா மேலே இன்னுமே ஹைட் போனிடெயில் வந்து எப்படி தெரியும்னா அதில் அடர்த்தியாக தெரியும். அதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த பார்ட் இருக்குல்லையே, அதை வந்து இப்படி எடுத்துட்டு ரொம்ப பக்கத்தில் வச்சு ஒரு ஹேர்பின் வந்து குத்திக்கோங்க. 3 லேயர் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியாது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக அப்படியே இருக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு வந்து களையக்கூடாதுன்னு நினச்சோம்னா இது தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது. டாடா, பை பாய், தேங்க்யூ.